வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ரீல்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆவக்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆவக்காய் ஊறுகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வெரைட்டி மாங்காய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி புளிப்பு மாங்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஊற ஊற வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா வந்து என்ஹான்ஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 2.5 2.25 அளவுக்கு மாங்காய் வந்து எடுத்திருக்கோம். 2.25 கிலோ அளவுக்கு வந்து மாங்காய் வந்து எடுத்திருக்கோம். மாங்காய் வந்து முதல்ல இந்த மாதிரி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து கழுவும் போது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும். அது மேலே ஏதாவது தூசு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து போயிடும். அதனால தான் நல்லா வந்து கழுவுறது. கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு துணி வந்து நல்ல சுத்தமான ஒரு துணியாக வந்து எடுத்துக்கோங்க. சுத்தமான துணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அந்த துணியை வச்சு மாங்காவை நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. எந்த விதம் ஈரமே வந்து இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஈர கையும் வந்து வைக்கக்கூடாது. மாங்காய் ஊறுகாய் போடும் போதும் சரி, நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ணும் போதும் சரி, நீங்கள் வந்து சுத்தமான ஸ்பூனாக வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். அதில் சுத்தமாக தண்ணியே ஒரு ட்ராப் கூட வந்து இருக்கக்கூடாது. இந்த ஊறுகாயில் எந்த ஊறுகாய் எடுத்தாலும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து படக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். மாங்காய் வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன பீசஸ் வேணுமோ அந்த உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பீசஸை வந்து பெருசாக போடுறதோ இல்லை குட்டியாக போடுறதோ வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு மீடியம் சைஸான பீசஸ் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க மாங்காவை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து மொத்த மாங்காவையும் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெட்டி எடுத்தாச்சு. இதனோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் தான் வேலை இதுக்கு. ஆனால் இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா கலக்கிறது மட்டும்தான் வேலை. மொத்தம் ஒரு 2-3 நாள் வந்து டைம் எடுக்கும் நம்மளுக்கு ஆவக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிறதுக்கு. வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். நான் வந்து கல்லுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பல்ஸ் மோடில் வந்து நீங்கள் நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா சாதா சால்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 150 கிராம் அளவுக்கு உப்பு வந்து எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூளும் யூஸ் ஆகும், வெந்தய பொடியும் யூஸ் ஆகும். வெந்தய பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து கடுகு பொடி வந்து 100 கிராம் அளவுக்கு கடுகு பொடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். எதுவுமே வந்து வறுத்தெல்லாம் பொடி பண்ணல, அப்படியே வெறும்னே டேரெக்டாக அப்படியே எடுத்து பச்சையாக அப்படியே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நல்ல நாட்டு மிளகா கிடச்சா நீங்கள் வந்து நாட்டு மிளகா வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 1 கிலோ மாங்காய்க்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டு. 1 கிலோ மாங்காய்க்கு 150 கிராம் உப்பு, 200 கிராம் மிளகா பொடி வந்து நான் சொல்லியிருக்கேன். இது கூடவே வந்து 100 கிராம் அளவுக்கு கடுகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிளகா தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காஞ்ச மிளகா. இந்த மிளகா வந்து நாட்டு மிளகா தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கல்லிலேயே போட்டு அரைச்சி இந்த மிளகா வந்து இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தய பொடியும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாக 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம யூஸ் ஆகும். நம்மளுக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை நீங்கள் வந்து கூடவோ இல்லை குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ 300 ml அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊறுகாயிலேயே ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி டேஸ்ட்லேயும் எந்தவித குறையும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆவக்காய் ஊறுகாய் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் ஆவக்காய் ஊறுகாய் வந்து நீங்கள் வெளியில் வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். 1 to 2 years 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த ஊறுகாய் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஊற்றுற எண்ணெயை பொறுத்து தான் வந்து எல்லா ஊறுகாயுமே வந்து தாங்கிறது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய், உப்பு, நம்ம போட்ட இந்த வெந்தய பொடி, பெருங்காய பொடி, இந்த கடுகு பொடி எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க இந்த மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றாவே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக கூட நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நடுவில் கூட நீங்கள் வந்து கலரிக்கலாம். நாங்கள் எல்லாமே சேர்த்துட்டு மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த மாங்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் பேட்சாக வந்து எண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்து கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக வந்து 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 900 ml வரைக்கும் இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த உப்பு, காரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இதில் மிக்ஸ் ஆகணும். இந்த மாங்காய் கூட வந்து அது ஈவனாக நல்லா வந்து கோட்டாகி வரணும். இந்த மாங்காய் ஊற ஊற வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும். இந்த பேட்சாக வந்து எண்ணெயை சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மாங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஆவக்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆவக்காய் ஊறுகாயில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இதை வந்து ஓவர் நைட் இன்றைக்கி நாங்கள் சாயந்தரம் வந்து பண்ணோன்னா ஓவர் நைட் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது துணியோ இல்லை வந்து நல்லா எதுவுமே வந்து நல்லா சுத்தமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மையோ ஏதோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமான பிளேட்டாக வந்து எடுத்து அது மேலே மூடி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் இந்த ஆவக்காய் ஊறுகாய் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது அப்படியே வந்து வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். நீங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கும் போதும் திறந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இதை வந்து மூடி போட்டு மூடியே வச்சுருக்கலாம். சொன்ன மாதிரி அந்த பிளேட் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. இல்லை மேலே வந்து நல்ல சுத்தமான ஒரு வெள்ளை துணி வந்து கட்டி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் இந்த மாதிரி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கலரி விட்டுக்கலாம். 2 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் மத்தியானம் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவக்காய் ஊறுகாய் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா க்ளீனான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா கிளாஸ் ஜாராக இருந்தால் இன்னும் பெட்டர், ஜாடியாக இருந்தாலும் ஓகே தான். இதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 1லேருந்து 2 வருஷத்துக்கு நல்லா தாராளமாக நீங்கள் இது வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து நல்ல சுட சுட சாதம் வந்து எடுத்திருக்கேன். நல்ல சுட சுட சாதத்தோடு இந்த ஆவக்காய் ஊறுகாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.